ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சோடனே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நார்மலாக பண்ணுற உப்புமா பண்ணாமல் ஹெல்த்தியாக இருக்க கோதுமை உப்புமா பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக கடலப்பருப்பு போட்டு அது கூட கொஞ்சம் வேர்க்கடலையும் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கிட்டோம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அப்புறமா அதில் வெங்காயமும் போட்டுட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டோம். இதில் நம்ம தக்காளியோ இல்லை மஞ்சத்தூளோ எதுவுமே போட போகிறதில்ல. அப்புறம் உப்பு போட்டுட்டு அதை மூடி வச்சிட்டேன். இது நம்ம ஊரில் கிடைக்கிற கோதுமை உப்புமா மாதிரி இருக்காது. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பெருசு பெருசாக இருக்கும். கோதுமையை உடச்சி வச்சுருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அதனால தான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அதையும் அந்த தண்ணியில் போட்டுட்டு இது ரொம்ப நேரம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். கடைசியாக வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சைடிஷ்க்கு சட்னி செய்யலாம்னு சொல்லிட்டு வேர்க்கடலை, அதுக்கப்புறம் ஒரு வரமிளகா, அப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அரைச்சோன்னா சட்னி ரெடி ஆயிடும். எப்பயும் போல் என் பொண்ணுக்கும் பிடிச்சிருந்துச்சி. நானும் சாப்பிட்டு பார்த்து